ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கின்ற அற்புதமான வார்த்தை, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7 யோசுவாவுக்கு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணுகின்றார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று. அவர் எப்படி சொன்னாரோ அப்படியாகவே யோசுவாவுக்கு எதிராக எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் யோசுவாவோடு இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கடைசி வரைக்கும் நடத்தி கோத்திரத்தார்களுக்கு 12 கோத்திரத்தார்களுடைய இடத்தையும் பிரித்து கொடுத்து யோசுவாவை மேன்மைப்படுத்தி வைத்த தேவன். யோசுவாவை கொண்டு செய்ய இருந்த காரியங்களை யோசுவாவை கொண்டு செய்து யோசுவாவை கண்டு மற்ற ராஜாக்கள் பயப்படும்படியான காரியங்களை செய்து சூரியனும் சந்திரனும் கூட யோசுவாவுக்காக நிலைநிறுத்தப்பட்டு ஒரே இடத்தில் யோசுவாவை மேன்மைப்படுத்த, யோசுவாவுக்கு ஜெயம் கொடுக்க கர்த்தர் செய்தார். இன்றும் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து உங்களை மேன்மைப்படுத்துகின்ற தேவன் உங்களோடு இருக்கின்றார். அவரை மாத்திரம் விசுவாசித்து மேன்மையான காரியங்களை அவருடைய நாமத்தினாலே யாசித்து அதை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. உங்களை மேன்மைப்படுத்துகின்ற தேவன் உங்களோடு இருக்கின்றார். அவரை விசுவாசித்து மேன்மையை பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா.